அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் உங்க பொண்ணை கட்டி வச்சிருங்க அங்கிள். நான் நல்லா பார்த்துப்பேன் அங்கிள். என்ன நம்புங்க அங்கிள். நீங்க என்ன கொண்டாட பரவாயில்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. நானே நிறுத்துவேன் அங்கிள். உங்க காலை கையை நிறுத்துங்க. முடியாதுப்பா. காதலுக்காக எதுவும் நிறுத்தலாம் அங்கிள். ஒரு கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ப்ளீஸ் அங்கிள் முடியும் அங்கிள். கண்டிப்பா முடியும் அங்கிள். நிறுத்தலாம் அங்கிள். என்னால முடியாதுடா அங்கிள். என்னால கண்டிப்பா நிறுத்த முடியும் அங்கிள். டேய் நானே கல்யாணத்தை நிறுத்திட்டேன்டா. என்னது ரிங்கா? என்ன ரிங்கு? உன் பொண்ணு அவ லவ் பண்ண பையன் போட்ட முதலத்தை இன்னும் போட்டிருக்கா. வேணும்னு போட்டிருக்க மாட்டாப்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நான் வேணா அந்த ரிங்கை கழட்ட சொல்லிடவா? இதெல்லாம் ஒரு விஷயம்னு யாராவது கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமாவா? அவன் ஞாபகமா இன்னும் அவன் ரிங்க போட்டிருக்கா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ஞாபகமா இருக்குன்னு அவன்கிட்டயே போய் பார்த்துட்டா. நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லும் போதே நான் அதை கன்சிடர் பண்ணியிருக்கணுமா? என்ன பண்றது, லவ்னாலே ஏதோ கெட்ட விஷயம்ன்ற மாதிரியே நாங்கள் வாழ்ந்துட்டோம். பசங்க எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுமே தப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்பா மன்னிச்சிருமா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. பா தேங்க்ஸ் பா. அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கு கல்யாணம். போய் உங்க அம்மா அப்பா வர சொல்லு. அட ஏன் அங்கிள் அடுத்த முகூர்த்தம்? அதான் எல்லாம் சரி ரெடியா இருக்குல்ல. வாங்க அப்படியே தாலி கட்டுறேன். எப்படி, இந்த லுங்கியோடவா? இது அபிஷியல் கல்யாணம். போய் அம்மா அப்பா வர சொல்லு போ. அப்போ அன்அஃபிஷியலாக நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாமா? டே பாரா, ஏய் அப்பா முன்னாடியே பொண்ணை கிஸ் அடிக்கிற. இடம் தருவாள். ஐயோ அங்கிள் கல்யாணம் கிஸ் பண்ணுவாங்களே நீங்க.